குர்ஆன்ல சஜிதாவுடைய வசனங்கள் வருது, அதை தமிழ்ல ஓதுனாலும் சஜிதா பண்ணணுமான்னு கேட்குறாங்க. பண்ணணும். அரபியில் ஓதுவதற்கு மட்டுமல்ல. ஏன்னா நீங்க ஏன் சஜிதா பண்றீங்க தெரியுமா? அங்க அல்லாஹ் சஜிதா பண்ணுங்கங்கிறான். சஜிதா பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நீங்க சஜிதா போறீங்க. அரபியில ஓதும்போது உங்களுக்கு அதுக்கு அர்த்தமே தெரியல. அர்த்தமே தெரியாத போது கூட சஜிதா பண்ணவங்க இப்ப அல்லாஹ் சஜிதா பண்ணுங்கன்னு சொல்றான்னு தெரிஞ்ச பிறகு செய்யாம இருக்கலாமா? அதுல எண்ணிக்கையில டிஃபரெண்ட் இருக்குது. எண்ணிக்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட 14 4 அப்படின்னு ரசூலா செஞ்சது எத்தனை இல்லைன்ற அந்த அது தனியா வச்சுக்கோங்க. ஆனா அரபியில ஓதுறது அது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. பலஹு யஸ்ஜுதுன்னு வரும், அவர்கள் சுஜூது செய்வார்கள், சஜிதாவில வீழ்ந்து விடுவார்கள், அப்படி வரும். வந்த உடனே தான் அந்த இடத்துல சஜிதா பண்ணுங்கன்னு குதிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அர்த்தமே தெரியாட்டியும் கூட பக்கத்துல சஜிதா செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செஞ்சிருவோம் செய்யறீல்ல. இப்போ உங்களுக்கு அர்த்தமும் சேர்ந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க கூடுதலா ஒரு ஸ்டெப்புக்கு அதுக்கு அதை விட ஒருபடி மேலாக சஜிதா செய்வதற்கு நீங்கள் தகுதி பெற்று விடுகிறீர்கள். என்ன ஓதணும்னு கேட்கிறாங்க. இதையும் ஓதலாம். இது அல்லாம ஒரு பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. சஜத வஜ்ஹிய லில்லதி خلقஹு வ ஸவ்வரஹு வ ஷக்க ஸமஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் ஒரு துஆவும் சொல்லி தந்திருக்கிறாங்க. விரும்பினவங்க அதை தெரிஞ்சவங்க அதை எடுத்து ஓதி மனப்பாடம் பண்ணி ஓதுங்க. இல்லாட்டி சுஜூதுல இறைவனை புகழ்கிற சுப்ஹான ரப்பில் அலா அதோட நீங்க நிறுத்திக் கொள்ளுங்க. ஒன்றும் தவறில்லை. செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகைக்கு ஒது செய்வதை போல அது ஒது செஞ்சுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. எந்திரிச்சு தக்பீர் கட்டணும்னு அவசியம் இல்லை. சஜிதான்னா டைரக்ட் சஜிதா தான். அவ்வளவுதான். அப்படியே சஜிதாக்கு போயிட வேண்டியது. அதோட முடிஞ்சு போச்சு.